வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு இன்னும் அதிருப்தி அதிகமாக இருக்குது தான் சொல்கிறாங்க. எதனால் சொல்லிட்டு பார்க்கணும், வேலுமணி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 30 இடங்களை ஜெயிச்சிருக்குன்ற மாதிரி. அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கருத்து கிடையாது, அது பார்த்தீங்கன்னா வேலுமணியோட கருத்துன்ற மாதிரி ஜெயக்குமார் சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்து போகும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேலுமணி சொன்னது தப்புன்ற மாதிரி வேலுமணிக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது வேலுமணி சொல்லின கருத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதான். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருந்துச்சு. 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வந்திருக்குன்னா அந்த இடம்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் நழுவ விட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நல்லாவே தெளிவாக தெரியுது. ஸோ வேலுமணி தன்னோட கருத்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அது அதிமுக கருத்து இல்லைன்ற மாதிரி எடப்பாடி அணியை சேர்ந்த எடப்பாடியோட தீவிர ஆதரவர் ஒரு டிவி நிகழ்ச்சியை சொல்கிறத பார்த்து வேலுமணி அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஸோ ஓபிஎஸ்ஸை நீக்கின மாதிரி நம்மளே நீக்கிடுவோன்ற பயம் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டிடி தினகரன் ஓரம் கட்டினார், சசிகலா, அப்புறம் ஓபிஎஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிலை எடப்பாடிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கான நபர்னா வேலுமணி தான் சொல்ல முடியும். செங்கோட்டையன் இருக்காரு, செங்கோட்டையனுமே ஒரு அதிருப்தியில் தான் இருக்காரு. பட் வேலுமணி பார்த்தீங்கன்னா அடுத்த லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.